சிமக்குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டையே உலுக்கி போட்ட ஒரு சம்பவம் அரங்கேறி இருக்கு. இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில இன்னைக்கு கள்ள சாராயம் குடிச்சு கிட்டத்தட்ட 36 பேருக்கு மேல பலியாயிருக்கிறாங்க. ஏராளமான பேர் இன்னைக்கு மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ரொம்ப சீரியஸாகவும் சிலர் இருக்கிறாங்க. இது மிக 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 ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு துன்பியல் சம்பவம். இதற்கு இன்னைக்கு பல்வேறு கட்சியினரும் பல்வேறு தலைவர்கள் பலவிதமா தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. எல்லாருமே ஆளுங்கட்சியை குற்றம் சாட்டு விதமாவே இதை இன்னைக்கு சாதாரண ஒரு ஏழை மக்கள் இருந்ததை இன்னைக்கு ஒரு அரசியலா பேசிட்டு வராங்க. அரசியலா பேசினாலும் சரி, இன்னைக்கு நியாயத்தோட பேசினாலும் சரி, அரசியலுக்கு அப்பாற்பட்டு பேசினாலும் சரி, இன்னைக்கு மனித உயிர் அப்படின்றது இன்னைக்கு விலை மதிக்க முடியாதது. உண்மையிலேயே அந்த இறந்து போன நபர்களுக்கு அந்த குடும்பத்துக்கு நான் உண்மையிலேயே ஆறுதலை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்துல ஒரு பக்கம் இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் நடக்கக்கூடாது, அதை கட்டுப்படுத்தும் விதமா தான் இந்த காணொலியை நம்ம பதிவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. ஏன்னா நேற்றைய சம்பவம் இன்றைய வரலாறு, இன்றைய சம்பவம் நாளைய வரலாறு. அப்ப அந்த வரலாறு உண்மையான சம்பவத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதான் நம்மளுடைய நோக்கம். அதுக்காக தான் அந்த பதிவு. இன்னைக்கு இந்த சம்பவத்துக்கு முழுக்க முழுக்க யார் காரணம் அப்படின்ற ஒரு கோட்டுக்கு அந்த பக்கம் இருந்து இன்னைக்கு எதிர்கட்சிகள் இன்னைக்கு ஆளுங்கட்சியை குற்றம் சாட்டி இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாங்க. அதே தரப்புல இன்னைக்கு ஆளுங்கட்சியில இதுக்கு இன்னைக்கு ஐயா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு 10 லட்சம் ரூபாய் முதலமைச்சருடைய பொது நிவாரண நிதியிலிருந்து அந்த இறந்தவருடைய குடும்பத்துக்கு வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு சிலர் இப்ப இந்த 10 லட்சம் ரூபாய் தேவையா அப்படின்னு பொதுமக்கள் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஒரு சாராயம் குடிச்சு செத்து போனவங்களுக்கு எதுக்கு இந்த 10 லட்சம் ரூபாய் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காங்க. சரிப்பா, அவங்க இறந்து போயிட்டாங்க, முதலமைச்சருடைய பொது நிவாரண நிதியில இருந்து இந்த 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க, அவங்க குடும்பத்துக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் பார்த்தாலும், அப்ப இது ஒரு தொடர்கதையாவே ஆயிட்டு இருக்கு. அப்ப இது முதல் முறையா தமிழ்நாட்டில் இப்ப இதுதான் அரங்கேறி இருக்கா? இது ஒரு பெரிய பிரச்சனை மாதிரி இன்னைக்கு மக்கள் இப்பதான் அதை பாக்குறாங்களா அப்படின்னா கிடையாது. திமுக ஆட்சிக்கு சென்ற வருடம் 2023ஆம் ஆண்டு இதே மாதிரி விழுப்புரம் செங்கல்பட்டு மரக்கான பகுதியில கள்ளச்சாராயத்தை குடிச்சு 22 பேர் பலி ஆன சம்பவம் அரங்கேறி இருக்கு. அது நடந்து ஒரு வருஷம் கூட ஆகல. அப்போதைக்கு இப்போதைய நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் ஐயா என்ன சொன்னார் அப்படின்னா, இது போன்ற சம்பவங்கள் குற்றச்சம்பவங்களை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது, இரும்பு கரம் கொண்டு கண்டிப்பா அடக்கப்படும் அப்படின்னாரு. அப்பவே நீங்க இரும்பு கரம் கொண்டு நீங்க அடக்கி இருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில இன்னைக்கு 36 பேர் சாவுக்கு காரணம் இருந்திருக்காது, இன்னைக்கு அந்த சம்பவமே நடந்திருக்காது. அப்ப இன்னைக்கு 10 லட்சம் ரூபாய் அறிவிச்ச மாதிரிதான் அன்னைக்கும் 10 லட்சம் ரூபாய் முதலமைச்சரையை அறிவிச்சாங்க. அப்ப இந்த 10 லட்சம் ரூபாய் இன்னைக்கு வருஷம் அப்ப கள்ளச்சாராயம் குடிச்சு சாகுறவருக்கு ஃபுல்லா 10 லட்சமா நம்ம கொடுத்துக்கிட்டே உதவி செய்ய போறோமா? அப்ப இது போன்ற சம்பவங்கள் இனிமேலுக்கு நடக்காம மனித உயிர்கள் பலி போகாம நம்ம தடுக்க போறோமா அப்படின்றது யார் கையில இருக்கு? அரசாங்க கையில தான் இருக்கு. ஐயா முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு தான் இதுக்கு ஒரு தக்க நடவடிக்கை எடுக்கணும். இதுதான் எல்லாருடைய கோரிக்கையுமே. சரி, ஓகே. ஒரு புறம் இன்னைக்கு எதிர்கட்சிக்காரர் சொல்வது போல இந்த 10 லட்சம் கொடுக்கறது ஒரு பழக்கம் வந்துருச்சு அப்படின்னா, இது குடிக்கிறவங்கள, சாராயம் குடிக்கிறவங்கள, கள்ளத்தனமா இன்னைக்கு கள்ளச்சந்தையில மது வாங்கி குடிக்கிறவங்கள இது ஒரு ஊக்குவிக்கிற விதமா இருக்கும். இன்னைக்கு கடந்த முறையே இந்த 10 லட்ச ரூபா கொடுக்கும்போது நிறைய மீம்ஸ் எல்லாம் போட்டு நிறைய விமர்சனம் பண்ணாங்க. 10 லட்ச ரூபா இருக்கிறதுக்கு ஒரு குடிச்சு சாராயம் குடிச்சு எடுத்து போனா கூட ஒரு 10 லட்ச ரூபா வரும் அப்படின்ற மாதிரி மீம்ஸ் எல்லாம் போட்டாங்க. அது ரொம்ப நம்ம ஒரு வேடிக்கையா கடந்து போயிட்டோம். அது இன்னைக்கு தொடர்கதையா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரே கிராமத்துல இன்னைக்கு ஊரு ஃபுல்லா வெறும் பணமா அதை அடக்கம் செய்யக்கூட ஆள் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு வீட்டுக்கு பந்தல் போட்டு அந்த குடும்பங்கள் கதறி அழுதுறத பார்க்கும்போது நமக்கே ஈரக்கொலையெல்லாம் புடுங்கி போடுது. அப்ப ஒரு கிராமமே, ஒரு வீட்டுக்கு போன விழுந்து கிராமமே சுடுகாடா இருக்கு, அந்த பகுதியில அடக்கம் செய்யக்கூட ஆள் இல்லை. எல்லா பேருமே ஒரு கூலி வேலைக்கு போகக்கூடியவங்க. ஒரு அன்றாட கூலிக்கு இன்னைக்கு ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய் 200 ரூபாய் சம்பளத்துக்கே போகக்கூடிய ஒரு நபர்கள், அதாவது வெளி உலகமே தெரியாம இருக்கிறாங்க அப்படின்னு. அப்ப இந்த சாராயம் காய்ச்சறத இத்தனை நாள் வரைக்கும் இந்த அதிகாரிகளுக்கு தெரியாதா? அப்ப யாருமே தெரியாது. இன்னைக்கு உடனடி நடவடிக்கை எடுத்திருக்கு, இரும்புக்கரம் கொண்டு அடக்குறோம் அப்படின்னா, இன்னைக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை பணியிடை நீக்கம் பண்ணியிருக்கிறீங்க, மாவட்ட ஆட்சியரை பணியிட மாற்றம் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இது நிரந்தர தீர்வா? இதே தான் கடந்த முறையை நீங்க பண்ணீங்க. அப்ப நீங்க அப்பவே நீங்க தகுந்த நடவடிக்கை இரும்புக்கரம் கொண்டு நீங்க அடக்கி இருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு துன்பியல் சம்பவம் நடந்திருக்குமா அப்படின்றத இன்னைக்கு பொதுமக்களாக எல்லாருடைய கேள்வியுமே. அப்ப எல்லாமே இன்னைக்கு அரசியல் விமர்சகர்கள் பேசும்போது இங்க நடக்கிற விஷயங்கள் முதலமைச்சருடைய கவனத்துக்கே போக மாட்டேங்குது. முதலமைச்சர் இன்னைக்கு எதையுமே அவருக்கு தெரிய மாட்டேங்குது, எதையுமே தெரியாம தான் இருக்கிறாரு. நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கிறாரு, அரசு விழாக்கள்ல திறந்து வைக்கிறாரு, இதோட அவர் முடிஞ்சு போச்சு. கீழ்மட்டத்துல நடக்கிற எதையுமே இந்த அதிகாரிகள் சொல்றது கிடையாது அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்தது. அதை நம்ம எளிமையா அதை நம்ம எதிர்கட்சியோட விமர்சனம், அரசின் மீது ஒரு காழ்ப்புணர்ச்சியால விமர்சனம் பண்றாங்கன்னா நம்ம அதை கடந்து போயிட்டோம். அப்ப உண்மையிலேயே மறுபடியும் மீண்டும் ஒரு கள்ளச்சாராய விசச்சாராய மரணம் இன்னைக்கு அரங்கேறி இருக்கும்போது நமக்கே ஒரு கேள்வி வருது. அப்ப உண்மையிலேயே முதலமைச்சருக்கு தெரிகிறதா, தெரியப்படுத்தப்படுகிறதா அப்படின்றது ஒரு கேள்விக்குறிதான். அப்ப தெரியல.
அப்ப அதிகாரிகள் தவறு செஞ்சா ஆட்சியாளர்கள் தான் பொறுப்பு. அப்ப இது யாரு வந்து இதுக்கு பொறுப்பு இருக்கிறது? முதல்ல இன்னைக்கு 36 பேருக்கு மேல இன்னைக்கு இறந்திருக்கிறாங்க, இன்னும் சிலர் கவலைக்கிடமா இருக்கிறாங்க அப்படின்னா இந்த உயிரிழப்புக்கு யார் பொறுப்பு இருக்கிறது? அலட்சியமாக செயல்பட்ட காவல்துறை அதிகாரிகளா, அங்க இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அலுவலரா, அங்க இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளா? இதுக்கு யார் பொறுப்பெடுக்கிறது? இல்ல ஆட்சியாளர்களா? திமுகவுடைய ஆட்சியை நடத்தக்கூடிய ஐயா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இதற்கு பொறுப்பேற்பாரா? யார் பொறுப்பேற்பது? அப்ப அந்த சரியான நேரத்துல இப்ப கள்ளச்சாராயம் காய்ச்சக்கூடிய அந்த ஊழல்கள் போட்டதை நம்மளுடைய மதுவிலக்கு காவல்துறையினர், அந்த சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு காவல்துறையினர் போய் நம்ம அடிக்கிறத பார்ப்போம். மலை கிராமங்கள்ல போய் பெரிய பெரிய பேரல்கள் அருவாளை வச்சு அதை வந்து அடிச்சு உடைச்சு அந்த சாராய ஊழல்களை அழிக்கக்கூடிய காட்சிகளை நம்ம செய்தியில பார்த்திருப்போம். சரி, ஓகே, அழிக்கிறீங்க, எல்லாம் பண்றீங்க, ஆனாலும் சந்தையில வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஊருக்குள்ள வந்து விற்கிறாங்க, அதை தடுக்கிறதுக்கு தெரியலையா? அப்ப உளவுத்துறை எதுக்கு இருக்குன்ற ஒரு கேள்வி வருது. உளவுத்துறை எதுக்கு இருக்கு? அங்க உள்ள எஸ்பிசிஐடி, எஸ்பிஎஸ்ஐ, அங்க இருக்கக்கூடிய சிறப்பு காவல் படையினர், இந்த மது விலக்கு சிறப்பு காவலர்கள் என்ன செய்யறாங்க? அவங்களுடைய பணி என்ன? அப்ப இதை கட்டுப்படுத்த தவறியவர்கள் மீது நீங்க வந்து பணியிடை நீக்கம் பண்றீங்க, ஒரு பணியிட மாற்றம் செய்யறீங்க. இதனால வந்துட்டு முழுவதுமா இதை கட்டுக்குள்ள வர முடியுமா? இன்னைக்கு அந்த சாராய வியாபாரி சம்பந்தப்பட்ட ஊர்ல கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேல இன்னைக்கு சாராய தொழில் பண்ணிட்டு வரதா இன்னைக்கு சொல்லப்படுது. அப்ப 30 வருஷத்துக்கு மேலாக இன்னைக்கு வந்து அப்ப அந்த கட்சி, இப்ப நான் வந்து திமுகன்ற கட்சியை வந்து குற்றம் சாட்டல, இது மாதிரி இது கடந்த ஆட்சியிலையும் நடந்திருக்கு, அதற்கு முன்பு உள்ள ஆட்சியிலையும் நடந்திருக்கு. இப்ப ஆட்சிகள் மாற 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 காட்சிகள் மாறினதே இல்லை என்று பெரியவர்கள் சொன்னது போல, ஆட்சிகள் மாற மாற இந்த சாராய கள்ளச்சாராய காட்சிகள், இந்த கள்ளச்சாராய மரணங்களுடைய அகோர காட்சிகள் வந்து மாறினபாடு இல்லை. அப்ப அது தொடர்ச்சியா அந்த கள்ளச்சாராய மரணங்கள் வந்து அரங்கேறிக்கிட்டு தான் இருக்கு. அப்ப இதுக்கு ஒரு விடிவு காலமே இல்லை அப்படின்ற போக்குல தான் இப்ப வந்து இந்த கள்ளச்சாராய மரணத்தை வந்து நம்ம இப்ப எடுத்துக்கிறோம். அப்ப உண்மையிலேயே இந்த ஆட்சியாளர்களும் அங்க உள்ள அதிகாரிகளும் வந்து ஒரு தக்க நடவடிக்கைகள் எடுத்து இந்த தடுத்திருக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா தடுத்திருக்கலாம். நீங்க மலைப்பகுதிகளில் திருத்தனமா வந்து காய்ச்சறாங்க, எங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, காய்ச்சறது என்னமோ மலைப்பகுதியில தான், ஆனா அதை விற்பனைக்கு கொண்டு வர்றது நகர்பகுதியில கொண்டு தானே விற்கணும். அந்த மக்கள் இருக்கக்கூடிய பகல்ல அந்த சாராயம் விற்கக்கூடிய இடங்களை நம்ம இன்னைக்கு செய்திகள்ல பாக்குறோம். அதற்கு ஒரு தனியா ஒரு இடம் அரேஞ்ச் பண்ணி அந்த இடத்துல வச்சு இன்னைக்கு பாக்கெட்டா விற்கிறாங்க. அந்த பாக்கெட்லாம் அந்த இருக்கு. அப்ப அதற்கு வந்து கண்காணிக்கிறதுக்கு வந்து இந்த காவல்துறையால முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி அங்க உள்ள பொதுமக்களே கேள்விக்கிறாங்க. அப்ப சம்பந்தப்பட்ட காவல்துறைக்கே தெரியும் அப்படின்ற அந்த ஊர் மக்கள் சொல்லி கதறி அழுகும் போது, ஐயா இங்கதான் டெய்லி விற்கிறாங்க, இது எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம அதை எப்படி பாக்குறது? அப்ப இந்த மரணத்துக்கு வந்து அந்த அப்பாவி ஏழை எளிய மக்கள் இறந்து போனதுக்கு யார் பொறுப்பேற்கிறது அப்படின்னா, சிலர் சொல்றாங்க அவங்க கொழுப்படுத்து போய் குடிச்சது செத்து போனதுக்கு எப்படி அரசாங்கம் பொறுப்பேற்க முடியும், எப்படி வந்து நாங்க பதில் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கறாங்க. சரி, அவங்க வந்து போய் கொழுப்படுத்து போய் குடிச்சதாகவே இருக்கட்டும். இன்னைக்கு அரசு மதுபான கடையில மது விற்கிது, அதை குடிச்சிட்டு கடந்த ஆண்டு கூட 2 பேர் வந்துட்டு இறந்து போனதாக கூட செய்தியை பார்த்திருப்போம். அப்ப இங்க வந்து இறந்து போனது எப்படி அப்படின்றத கணக்கு பண்றதுக்கு இங்க ஆள் இல்லை. அதாவது இறந்து போயிட்டா 10 லட்ச ரூபா நிவாரண நிதி கொடுத்துடணும், அதோட அந்த செய்தியை வந்து மூடிடணும். அப்ப இது மேலும் அது தொடருமா தொடரக்கூடாது அப்படின்றதுல வந்து யாருக்கும் அதை வந்து கவனம் செலுத்தி அந்த அதிகாரிகளை வந்து தண்டிக்கணும் அப்படின்றதுல இங்க யாரும் வந்து கவனம் செலுத்த தயாரா இல்லை. அப்ப பொதுமக்கள் வந்து கேள்வி கேட்டா மட்டும்தான், அப்ப ஒரு சில காலத்துக்கு பேசுறீங்க, அப்புறம் ஒரு 10 லட்ச ரூபா நிவாரண நிதியை கொடுக்குறீங்க, அதோட போயிடுறீங்க. சரி, ஓகே, அடுத்து வருவோம். எதுவுமே தெரியாம இன்னைக்கு வந்து 10 லட்ச ரூபாய் வந்து வாங்கிட்டு இருக்கிற அந்த மக்களுக்கு அந்த 10 லட்ச ரூபாய் போதுமா? அந்த குடும்பத்துக்கு அது ஈடாகுமா? ஒரு வீட்டுல இன்னைக்கு அப்பாவையும் அம்மாவையும் இழந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை வந்து கதறி எழுதக்கூடிய நம்ம காட்சியில நம்ம பாக்குறோம். அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து எதுக்குமே வழி இல்லாம இருக்கிறாங்க. கூலி விலையை தவிர எதுவுமே தெரியாது. ஐயா, இப்ப இந்த சாராயத்தை அவங்க குடிக்க வேண்டிய நோக்கம் என்ன இருக்கு? விலை குறைவா மலிவா கிடைக்குது. இன்னைக்கு நீங்க கடையில டாஸ்மார்க்ல விற்கக்கூடிய சரக்கு வந்து கிட்டத்தட்ட 150 ரூபாய்க்கு மேல, 130, 140, 100 ரூபாய்க்கு மேலதான் விக்குது அந்த குவார்டர் பாட்டினுடைய அளவு. அப்படின்னா சாராயம், கள்ளச்சாராயம் கள்ளச்சந்தையில சட்டவிரோதமா விற்கப்படுது. 40 ரூபாய், 50 ரூபாய், 60 ரூபாய்க்கு கிடைக்கும் போது அவனால என்ன முடியுமோ அவனுடைய போதைக்காக கொண்டு போய் குடிக்கிறார். ஏற்கனவே ஐயா மதுவிலக்குத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஐயா முத்துச்சாமி ஐயா அவர் வந்து ஒன்று சொன்னாங்க, காலையிலேயே குடிக்கிறவன குடிகாரன்னு சொல்லாதீங்க, எனக்கு கோபம் வரும் அப்படின்னாரு. அப்ப அவர்களுக்காக வந்து இந்த சிறிய அளவுல போத்தல்ல போட்டு அடைச்சு வைக்கிறதுக்கான சிறப்பு திட்டம் இருக்கு அப்படின்னாரு. நீங்க அந்த திட்டத்தை நீங்க அமல்படுத்தி இருந்தா கூட இந்த உயிரிழப்பு கூட வந்திருக்காத, அந்த சாரத்தை தேடி போயிருக்க மாட்டாங்க அப்படின்னு கூட ஒரு கவலையா இருக்கு. ஒரு பக்கம் மதுவை ஒழிக்கணும்ன்ற இருந்தாலும் நீங்க மதுவை ஒழிக்க போறது இல்லை, மதுவை ஒழிக்க முடியாது அப்படின்ற கட்டத்துக்குள்ள இன்னைக்கு மக்கள் வந்து ஒரு தன்னைத்தானே தயார் பண்ணிட்டாங்க. ஏன்னா கடந்த ஆட்சியில ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஐயா ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி அவர்கள், அக்கா கனிமொழி அவர்கள் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு வீட்டு வாசல நின்று ஒரு போர்டை பிடிச்சிக்கிட்டு மதுவை ஒழிக்கணும், மது இல்லா தமிழகத்தை உருவாக்கணும் அப்படின்னு அந்த காணொலி இப்ப இருக்குன்னு எடுத்து பார்க்கலாம். அப்ப நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்து மதுவை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
இப்ப அதை கேட்கும்போது நாங்க படிப்படியா மதுவை குறைப்போம், படிப்படியா மதுக்கடைகளை குறைப்போம் அப்படின்னா, நீங்க மதுக்கடைகளை கூட குறைக்க வேண்டிய அவசியம் கட்டாயம் இப்ப தேவையில்லை. ஆனா கள்ளத்தனமா கள்ளச்சந்தையில காய்ச்சக்கூடிய அந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டிய கட்டாயத்துல இப்ப நம்ம இருக்கிறோம். கொத்து கொத்தா உயிர்கள் போகுது. இந்த உயிருக்கு வந்து இப்ப இன்னைக்கு இது வரைக்கும் யாரு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சினிமா பிரபலங்களோ, இன்னைக்கு அரசியல் பிரபலங்களோ ஒரு சிலர் மட்டுமே இன்னைக்கு வாயை திறந்துருக்காங்க. ஒரு சினிமாக்காரர் கூட ஏன் எதுக்காக யாருக்காக இந்த யோசனை? ஏன் தயங்குறீங்க? இன்னைக்கு எத்தனையோ உயிர்கள் போயிருச்சு. இதை போய் கேள்வி கேட்க வேண்டிய கட்டம் இல்லையா? யாருமே வாயை திறக்காம இருக்கீங்க இல்லையே? வாயை திறந்தா ஆளுங்கட்சிக்காரங்க உங்க மேல வந்து கோச்சுக்கிடுவாங்கன்ற ஒரு வருத்தத்துல இருக்கிறீங்களா? எதுக்காக இருக்கீங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. சரி, அப்ப இதை தடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்ப தடுக்கிறதுக்கு என்ன செய்யறது? ஒண்ணுமே பண்ண முடியல, இதை கட்டுப்படுத்தவே முடியாது. நாங்க என்ன பண்ண முடியும்? மலைப்பகுதியில போய் காட்சி எடுத்துட்டு வித்துட்டு வந்துடுறாங்க. யாருக்குமே தெரியல. எங்களுக்கு தெரியாம நைட்டு 12 மணிக்கு காட்சி காவல்துறைக்கே தெரியாம கொண்டு வந்து சட்டவிரோதமா வித்துட்டு போயிடுறாங்க. எத்தனை வருஷமா? ஒரு 30 வருஷமா நடந்துகிட்டு இருக்காங்க வியாபாரம். 30 வருஷமா காவல்துறையோட கண்ணை கட்டி அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய எல்லாத்தையும் மறைச்சு ஒரு புத்திசாலித்தனமா ஒரு சாராய வியாபாரி மக்கள்கிட்ட சாராயத்தை விற்கிறான் அப்படின்னா, அப்ப அந்த காவல்துறையை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது? நம்மளுடைய காவல்துறையை வந்து என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. ஏன்னா எல்லாரும் புகழ்றாங்க தமிழக காவல்துறை. அப்ப இத்தனை வருஷ கணக்கா கள்ளச்சாராயம் விற்பனை அமோகமா இருக்குன்னு அந்த ஊர் மக்கள் சொல்லும்போது, வருஷ கணக்கா கடமையை செய்ய தவறி அந்த காவல்துறையையும் அந்த அதிகாரிகளையும் என்ன செய்யறது? அப்ப ஆளுங்கட்சியோட துணையோட தான் அங்க இருக்கிறவங்க வந்து சாராயம் விற்கிறாங்கன்னு நம்ம எடுத்துக்கிறதா, இல்ல அதிகாரிகளுடைய துணையோட தான் அவங்க விற்கிறாங்கன்னு நம்ம எடுத்துக்கிறதா? இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? ஐயா, தயவு செய்து முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கோரிக்கையாவே நான் வைக்கிறேன். தயவு செய்து அந்த ஏழை எளிய மக்கள் வந்து முழுக்க முழுக்க இந்த சாராயத்தை தேடி போனதுக்கான நோக்கம் அவங்களுடைய வந்து எளிமைதான், அவங்களுடைய பொருளாதார சிக்கல் தான். 130 ரூபாய்க்கு மேல விற்கக்கூடிய டாஸ்மாக் கடையில் விற்கக்கூடிய அந்த மது பாட்டில எடுத்து குடிச்சு அவங்களுடைய போதையை வந்து அனுபவிக்க முடியலன்ற ஒரே காரணத்துக்காக தான் இன்னைக்கு கள்ளச்சந்தையில கள்ளச்சாராயத்தை கள்ளத்தனமா விற்கிற அந்த கொலகார பாவிகள்கிட்ட போய் 50 ரூபாய்க்கும் 60 ரூபாய்க்கும் அந்த கள்ளச்சாராய பாக்கெட்டுகளை வாங்கி அவங்க குடிச்சிருக்கிறாங்க அந்த மக்கள். இதை தயவு செய்து நீங்க டாஸ்மாக் கடையிலேயே குறைந்த விலைக்கு 50 ரூபா 60 ரூபாய்க்கு நீங்க அவங்களுக்கான போதைக்கு எதை தேடி போறாங்களோ அந்த ஏழை எளிய மக்கள் இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதியில இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட டாஸ்மாக் கடையில தயவு செய்து வீங்க. ஏன்னா நீங்க மதுவையும் ஒழிக்க போறது இல்ல, மதுவை ஒழிக்க முடியாது, மதுவை ஒழிச்சுட்டா நீங்க கஜானா கள்ள கட்ட முடியாது, இப்படி பல விமர்சனங்களை தாங்க வேண்டியிருக்கும். தயவு செய்து கள்ளச்சாராயம் தலைவிரிச்சு ஆடுது, அந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும் அப்படின்னா குறைஞ்ச விலையில அங்க மலைவாழ் மக்களுக்கு சாராயத்தை, அதாவது டாஸ்மாக் கடையில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடை மூலியமாகவே நீங்க தயவு செய்து விநியோகம் பண்ணுங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அப்படியாவது இந்த கள்ளச்சாராயம் குறையுதான்னு பார்ப்போம்னு நான் கேட்டுக்கிறேன்.